தமிழக பாஜகவின் உள்கட்சி பூசல் விவகாரம் பொதுவெளியில தமிழிசை சவுந்தரராஜன் அழைச்சு கண்டிச்ச அமித்ஷாவால இப்போ பேசு பொருளாக மாறி போயிருக்கு. அமித்ஷா ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சியில மேடைக்கு வந்து வணக்கம் செலுத்தின தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட என்ன சொன்னார்? அதனால தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? அண்ணாமலை பாஜகவின் தலைவராக தொடர வாய்ப்பு இருக்கா? மத்தியில ஆளும் கட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய என்டிஏ சர்க்கார் மேல கூட்டணி கட்சிகளுடைய அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்கு? இதனால என்டிஏ அரசுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேக்ட்ஸ். உங்களுடன் பேசுவது ஆர் ராமலிங்கம். தமிழக பாஜகவில் தேர்தல் முடிவுகள் வந்ததும் சலசலப்பு தொடங்கியிருக்கு. இது வழக்கமாக எல்லா கட்சிகளிலும் காணப்படக்கூடிய பலவீனமான விஷயம்தான். அது பாஜகவிலையும் இப்போ ஏற்பட்டு அவ்வளவுதான். தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜன் தோல்வியை சந்தித்த பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கினாங்க. தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் போனதற்கு சரியான கூட்டணி அமையாமல் போனதுதான். ஒருவேளை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருந்தால் அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் மறைமுகமாக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறத சொன்னார். எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. நான் கட்சியில தலைவர் பதவியில் இருந்தபோது சில பேரை கட்சிக்குள்ள அனுமதிக்கல. அதாவது சமூக விரோத ரவுடிகள் போல இருக்கிறவங்கள கட்சிக்குள்ள விடமாட்டேன். ஆனா இப்போ அப்படி இல்லை. கட்சியில இப்ப ரவுடிகள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னும் சொன்னார். பிரபல ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தால் 25 30 இடங்களை எளிதாக கைப்பற்றியிருக்கும் அப்படின்னும் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. இதனால அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்களுக்கும் இடையில சமூக வலைதளங்கள்ல காரசாரமான மோதல் ஏற்பட்டது. அதோட பாஜகவை சேர்ந்த கல்யாண்ராமன் தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னும் எக்ஸ் தளத்துல பதிவிட்டதும் விமர்சனத்துக்கு ஆளானது. இப்படி தமிழகத்துல பாஜக தோல்வி அண்ணாமலை பக்கம் கோபமாக திசை திரும்பின நிலையில அண்ணாமலை தரப்பு மேலிடத்துக்கு புகார் தெரிவித்ததாக சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் ஆந்திராவுக்கு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் மேடையில் இருந்தவங்களுக்கு வணக்கம் சொன்னபோது அமித்ஷா அவரை பக்கத்தில் அழைச்சி கண்டிச்சிருக்கிறத ஊடகங்கள் எல்லாம் இப்போ ஒளிபரப்பிட்டு வராங்க. இந்த கண்டிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லாம நமக்கு தெரிய போறதில்லை. ஆனாலும் இந்த கண்டிப்பு எத்தகையதாக இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு அமித்ஷாவுடைய சைகைகள், முகபாவங்கள், தமிழிசை சவுந்தரராஜனுடைய சைகைகள், முகபாவங்கள் எல்லாம் புரிய வச்சிருக்கு. இந்த சம்பவத்தை அரசியல் கட்சிகள் சிலவும் கண்டிச்சிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜனை அருகில் அழைத்த அமித்ஷா கட்சி விவரங்களை வெளிப்படையாக பேசக்கூடாது, இப்போதைய தலைமையை ஏன் விமர்சனம் செய்கிறீர்கள் அப்படின்னும் அவர் கேட்டிருக்கலாம். அதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தோல்விக்கான பொதுவான காரணங்களை தான் சொன்னதாகவும் அண்ணாமலைக்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்லலன்னு அவர் விளக்கம் தந்திருக்கலாம். அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்த அமித்ஷா, முதல்ல ஒன்றை தெரிஞ்சுங்க, நான் சொல்றத கேளுங்க, நீங்க பேசாதீங்க. கட்சி தலைமை இருக்கும்போது நீங்க ஏன் பேட்டி அளிக்கிறீங்க? இதனால கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுத்தும். இனி நீங்க உள்ளாட்சி விவரங்கள்ல பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு கண்டித்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய சைகைகள் இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இது சரியானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா பதவியேற்பு விழாவை அடுத்து சென்னை திரும்பின தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் பதில் எதுவும் சொல்லாம கையெடுத்து கும்பிட்டு போனதும் நமக்கு உறுதிப்படுத்துது. இந்த விவகாரம் இதோட பாஜகவில் ஓய்ந்து விட போறதாகவும் தெரியல. இது வேறு வழியில வெடித்து பிரச்சனைகளை இன்னும் பாஜகவில் உள்கட்சி பிரச்சனையை பெருசாக்கலாம் அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அண்ணாமலை விஷயத்துல தமிழிசை சவுந்தரராஜன் தேவையில்லாம தலையிட்டாரோ அப்படின்னும் தோன்றுவதாக அரசியல் கருத்தாளர்கள் சொல்றாங்க. தில்லிக்கு போயிட்டு கோவை திரும்பின அண்ணாமலையை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சந்திச்ச போது, இனி கோவையில் நான் செய்தியாளர்களை சந்தித்தால் கோவை அலுவலகத்தில் மட்டும்தான் பார்ப்பேன், கட்சியில் எல்லாவற்றையும் முறைப்படுத்த இருக்கும், இனிமே தலைவர்கள் யாரும் பாத்ரூம் போகும்போதும் வெளியில் வரும்போதெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டாங்க
அப்படின்னு அவர் சொன்னதையும் இப்ப கவனிக்க வேண்டியதா இருக்கு. அண்ணாமலை மேலிடத்தின் ஆசீர்வாதத்தோட தமிழக பாஜக தலைவராக வந்தவர். அவர் மீது கடந்த காலங்களில் மூத்த நிர்வாகிகள் உட்பட பல பேர் மேலிடத்தில் புகார் தெரிவிக்க போய் வாங்கி கட்டி கொண்டு திரும்பி வந்ததுதான் மிச்சம். அந்த அளவுக்கு அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம், தூக்கி எறியப்பட்டவர்களும் அதிகம், கட்சியில் ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களும் அதிகம் அப்படிங்கிற அளவுக்கு பட்டியல் நீள். அந்த அளவுக்கு செல்வாக்கு மிகுவராக அவர் மீது எத்தகைய குற்றச்சாட்டுகளை வச்சாலும் மேலிட தலைமை புறங்கையால தொடர்ந்து தள்ளிட்டு வருது. இதே நிலைதான் இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அரசியல் கருத்தாளர்கள். பொது வழியில அவமானப்படுத்தப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் ஒருவேளை கட்சி நடவடிக்கைகளில் இருந்து சில காலம் ஒதுங்கி இருக்க கூட வாய்ப்பு ஏற்படலாம். இது ஆச்சரியப்படுறதுக்கான விஷயமும் இல்லை. அதுக்காக அவர் கட்சியை விட்டே வெளியேறுவார் அப்படின்னு சில பேர் சொல்றதெல்லாம் அதீத கற்பனையாகத்தான் பார்க்கப்படுது. தமிழக பாஜக உள்கட்சி விவகாரம் இப்படி இருக்கிற சூழல்ல தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு வாரம் கடந்த நிலையில கூட்டணி அமைச்சரவையில சில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் போனதால அந்த கட்சிகள்கிட்டையும் அதிருப்தி ஏற்பட தொடங்கி இருக்கு. பாஜகவினரின் 400 தொகுதிகளை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற பிரச்சாரம் தான் அந்த கட்சிக்கு பின்னடைவையும் எதிராகவும் அமைந்து விட்டதாக பாஜக கூட்டணி கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிவசேனை கட்சியினுடைய தலைவர் ஏக்நாத் ஷிண்டே சொல்லி இருக்கிறது இப்போ சலசலப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அவர் மும்பை நிகழ்ச்சியில 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பாஜகவினர் பிரச்சாரம் செய்ததும் மக்களிடையே அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றப் போகிறார்கள் அப்படின்னும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் அப்படின்னும் ஒரு அச்சம் பரவுனது. இதனாலதான் மகாராஷ்டிராவில் பாஜகவுடன் இணைந்து எங்கள் கூட்டணி தோல்வியை தழுவுனது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மத்திய அமைச்சரவையில 7 மக்களவை உறுப்பினர்களை கொண்ட சிவசேனைக்கு கேபினெட் பதவி வழங்கப்படல. ஒரு எம்பி வைத்திருக்கிற கட்சிக்கெல்லாம் கேபினெட் பதவி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஷிண்டே ஏற்கனவே குறை சொல்லியிருக்கார். இதே போல அஜித் பவார் தரப்பை சேர்ந்தவர்களும் ஏற்கனவே மத்திய இணையமைச்சர் பதவியை ஏற்க மறுத்திருக்காங்க. இதனால மகாராஷ்டிரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில எப்ப வேணாலும் பிரச்சனை எழக்கூடிய அளவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை பாஜக கூட்டணியில இருந்து ஷிண்டே விலக நேர்ந்தால் மகாராஷ்டிராவில் ஆட்சி கவிழக்கூடிய நிலையும் இப்போ உருவாயிருக்கு. மத்தியில இப்ப பாஜக ஆட்சி இல்லை, பாஜக தலைமையிலான என்டிஏ சர்க்கார் ஆட்சி தான் உருவெடுத்திருக்கு. ஆனால் பாஜக ஆட்சியை போன்றே தோற்றத்தை இப்போதைய புதிய அமைச்சரவை ஏற்படுத்தியிருக்கு. அதே நபர்கள் அமைச்சர்களாகவும் அதே துறைக்கு பொறுப்பு வகிப்பதும் கூட பாஜக தன்னை கூட்டணி கட்சிகளின் மிரட்டல்களுக்கு அடிபணியாமல் நிலைநிறுத்திக் கொள்வதுதான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனால் பாஜக ஆட்சிக்கு முக்கிய பக்கபலமாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளமும் அமைச்சர் பதவிகள் தொடர்பாக எந்த அதிருப்தியும் இதுவரைக்கும் தெரிவிக்கல. இந்த இரு கட்சிகளும் தங்களுக்கு கேட்ட மத்திய அமைச்சர் பதவிகளை பாஜக ஒதுக்கல அப்படிங்கிறது குறையா இருந்தாலும் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படையாக வெளிக்காட்டல. 2 பேருமே அரசியல்ல கரை கண்டவர்கள். இதனால அவங்க எந்த காயை எப்ப நகர்த்தணுங்கிறதுல கவனமாக இருக்கிறவங்க. மத்தியில இந்தியா கூட்டணியாக இருந்தாலும் அது என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் தங்களுடைய மாநில நலன்கள்ல அக்கறை காட்டும் 2 பேருடைய கோரிக்கைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அக்னிவீர் திட்டத்தை ரத்து செய்யறது, சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறது, பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தை பெறுறது, இது 3 விஷயங்களும் முக்கிய நோக்கங்களாக நிதிஷ்குமார் கட்சியினர் கொண்டிருக்கிறத அவர்களுடைய பேச்சிலிருந்து தெரிய வருது. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து, அமராவதியை தலைநகராக்கி அதற்கு கூடுதல் நிதி செலவிட்டு ஒரு தலைநகரை கட்டமைப்பது, மாநிலத்தின் வளர்ச்சிக்கு சிறப்பு நிதி பெறுறது, இந்த கோரிக்கைகள் தான் தெலுங்கு தேசத்தினுடைய முக்கிய அம்சங்களாகவும் இருக்கு. இதனால அமைச்சர் பதவிகளை விட தங்களுடைய மாநில வளர்ச்சியில கோரிக்கைகள்ல அதிகம் செலுத்தக்கூடியவர்களாக இந்த இரு கட்சி தலைவர்களும் இருக்காங்க. இதனால தற்போதைய பாஜக ஆட்சிக்கு எடுத்த எடுப்பிலேயே அவங்க அச்சம் காட்ட மாட்டாங்க. இந்த கோரிக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக மோடி தலைமையிலான என்டிஏ சர்க்கார் நிறைவேற்றினால் ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நிலை தான் இப்ப இருக்கு.
ஒருவேளை என்டிஏ அரசு முந்தைய பாஜக அரசு போன்று யாரையும் கண்டுகொள்ளாமல் ராஜநடை போட்டால் அது அந்த ஆட்சிக்கு ஆபத்தாகவே முடியும் அப்படின்னும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இப்போதைய என்டிஏ சர்க்காருக்கும் முந்தைய பாஜக ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போறதில்லை. அதே அமைச்சர்கள், அதே துறைகள், இதுல அவர்கள்ட்ட எந்தவித பெரிய மாற்றமும் கூட்டணி ஆட்சி காரணமாக வந்துட போறதில்லை. இன்னும் சொல்ல போனா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தும் திட்டத்தில் மத்திய அரசு இருப்பதாக புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சொல்ல தொடங்கிட்டார். அதோட உச்சநீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம், பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் தொடர்பான நடைமுறை குறித்து கிடப்பில் இருக்கிற ஆவணங்கள் விரைவில் இறுதி செய்யப்படும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை சட்ட ஆணையம் ஆராய்ந்து வருதும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது மத்தியில் கூட்டணி தயவில் ஆட்சியை அமைத்திருந்தாலும் தன்னுடைய பிடிவாதத்தில் பாஜக பின்வாங்காதுன்னு தான் தோணுது. இந்த சூழல்ல பாஜக தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள பல குறுக்கு வழி தந்திரங்களை கூட இனிமேல் கையாள தொடங்கலாம் அப்படின்னும் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. பாஜக தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்ற, குறிப்பா சொல்ல போனா ஒரே நாடு ஒரே தேர்தல், பொது சிவில் சட்டம், இது போன்ற நோக்கங்களை நிறைவேற்ற தயாரானால் அதனுடைய ஆட்சிக்கு உதவி வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழல் உருவாகும். இதனால அந்த கட்சிகள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் சஸ்பென்ஸா இருக்கு. பாஜகவுடன் 2014 தேர்தலில் இருந்து கூட்டணி வைத்த பல மாநில அரசியல் கட்சிகள் ஒன்று சரிவையோ இல்லாட்டி கட்சிக்குள் பிளவுகளையோ சந்தித்து சின்னாபின்னமாகி போயிருக்கின்றன. இதற்கு தமிழகத்தில் அதிமுகவும் ஒரு உதாரணம். இதுக்கு பாஜக மாநில அரசியல்ல தன்னை நிலைநிறுத்திக் கொள்றதுக்காக செய்யக்கூடிய சூழ்ச்சிகளும் காரணம்னு அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாஜக கிட்ட இருந்து சரியான பாடத்தை சந்திரபாபு நாயுடு கற்றுக்கொண்டவர். அதனால அவர் தன்னுடைய நகர்வுகளை மிகுந்த எச்சரிக்கையாகத்தான் வைப்பார். அதே நேரத்தில் நிதிஷ்குமாரும் மோடியினுடைய அரசியலுக்கு சற்றும் சளைத்தவர் இல்லை. இதனால இவர்கிட்டையும் பாஜக தந்திரம் பலிக்காது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. வாங்க நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.